கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த தினம் ஒரு உவமை என்கின்ற தியான பகுதிக்கு நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் பாதி ராத்திரியிலே வந்த சிநேகிதன் என்கின்ற உவமை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். அதற்கான வேத வசனங்கள் லூக்கா 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 8 முடிய. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடுக்காவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஓமையானது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது, இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலே சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அது என்னவென்று பார்க்கிற பொழுது, யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார், அதுபோல நீங்களும் எங்களுக்கு ஜெபிப்பதற்கு கற்றுத்தாருங்கள் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் கேட்கிற பொழுது, ஆண்டவர் அவர்களுக்கு 3 காரியங்களை ஜெபிப்பதிலே கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று என்னவென்று சொன்னால், பொதுவாக ஜெபிக்கிற ஜெபத்தையும், இரண்டாவதாக இக்கட்டிலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதையும், மூன்றாவதாக தேவையானதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் கற்றுத்தருகிறார். இந்த இரண்டாவதாக இக்கட்டிலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை சொல்லுவதற்காக ஆண்டவர் எடுத்துக்கொண்ட ஒரு உவமைதான் இந்த பாதி ராத்திரியிலே வந்த சிநேகிதன் என்கின்ற இந்த உவமை. நாம் இந்த பகுதியை சற்று ஆய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். 11ஆம் அதிகாரம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதிக்கிறது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்டவனுக்கு மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்படுத்த பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, பிரியமானவர்களே, இப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த உவமையை சொல்லுகிறார். முதலாவது, ஆண்டவர் ஒரு பொதுவான ஜெபத்தை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும், கடவுளை புகழ்ந்து கடவுளை போற்றி முதலாவது நீங்கள் துதித்து, பின்பு உங்களுடைய அனுதின தேவைகளை கேட்டு, இந்த உலகத்தின் சோதனைகளுக்கு நீங்கள் உட்படாதபடி உங்களை காத்து கொள்ளும்படியாக கடவுளிடத்திலே நீங்கள் ஜெபியுங்கள் என்று ஒரு பொதுவான ஜெபத்தை அவர்களுக்கு கற்றுத்தருகிறார். அடுத்ததாக அவர் கற்றுத்தர விரும்புகிறது, உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுத்தருகிறார். அதுதான் இந்த 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை நாம் வாசித்த பகுதி. இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம், உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். பிரியமானவர்களே,
நடு ராத்திரியிலே ஒரு சிநேகிதன் தன் வீட்டுக்கு வருகிறதை இங்கே பார்க்கிறோம். இந்த நடு ராத்திரியிலே அவனுக்கு வைக்கும்படியாக ஒரு அப்பமும் இவரிடத்திலே இல்லை. ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இந்த இக்கட்டான சூழ்நிலையை பார்க்கலாம். இப்பொழுது நடு ராத்திரி. இப்பொழுது தன்னுடைய சிநேகிதனிடத்திலே போய் கேட்கிறார். அங்கே சிநேகிதன் சொல்லுகிறார், வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பிரியமானவர்களே, இக்கட்டான சூழ்நிலையிலும் இது மீண்டுமாக இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கிறது. ஒன்று, தன்னுடைய சிநேகிதன் நடுராத்திரியில வந்திருக்கிறார். அவருக்கு இந்நேரத்தில் கொடுக்கிறதற்கு ஒன்றும் இல்லை. இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இன்னொரு சூழ்நிலை என்னவென்று பார்க்கிற பொழுது, அவர் போய் நடுராத்திரியிலே கதவை தட்டி கேட்கிற பொழுது கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது. அவரோடு கூட அவருடைய பிள்ளைகள் படுத்திருக்கிறார்கள். அவரை இந்த நேரத்தில் எழுந்து உனக்கு கொடுக்க முடியாது என்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அங்கே பார்க்கிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நீங்கள் எப்படி கேட்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார். அங்கே ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடுக்காவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டுக்கொள்ளுகிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே பார்க்கிறோம், தன்னுடைய சிநேகிதன் என்ற முறையிலே அவன் எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவன் தன்னிடத்தில் வருந்தி கேட்கிறதுனாலே அவன் எழுந்து கொடுப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களை, இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? இக்கட்டான சூழ்நிலையில நாம் வருந்தி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். பிரியமானவர்களை, இதற்கு ஒரு உதாரணமாக நாம் பார்க்கிற பொழுது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கிற பொழுது, எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பிம் என்னப்பட்ட ராமாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்பிராமியனாகிய சூப்புவுக்கு பிறந்த தேகுவின் குமாரனாகிய எலிகுவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் ஷீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனாகிய ஏலியின் 2 குமாரராகிய ஒப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். இங்கே பார்க்கிறோம், அன்னாள் துன்பப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியினால் அவளுடைய சக்காலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடி வாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இங்கே பார்க்கிறோம், அன்னாள் தன் சக்காலத்தியாலே மனமடிவு அடைகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, தன்னுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே அன்னாள் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். 10ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். இங்கே பார்க்கிறோம், அவள் மனம் கசந்து அழுகிறாள். வருந்தி ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அவளுடைய ஜெபத்தை பார்க்கிற பொழுது அவள் மிகவும் மனம் கசந்து அழுகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டபடினாலே ஏலியின் வழியாக ஆண்டவர் ஒரு காரியத்தை அவளுக்கு சொல்லுகிறார். அதற்கு ஏலி, சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அன்னாளுடைய ஜெபத்தை ஏலி ஏளனம் செய்கிறார். அங்கே ஏளனம் செய்கிற பொழுது அன்னாள் சொல்லுகிறார்கள், ஐயா, நான் தவறான பெண் அல்ல, நான் மனக்கிளர்ச்சியான
பெண். ஆண்டவரிடத்திலே என் மனதின் கவலைகளை எல்லாம் நான் கண்ணீரோடு கூட ஊற்றிவிட்டேன் என்று அவள் சொல்லுகிற பொழுது, இங்கே ஏலி சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனிடத்திலே நீ சொன்னது உனக்கு நடக்கும் போ என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இங்கே அன்னாளின் கர்ப்பம் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட அன்னாள் அவர்கள் மன வருத்தத்தோடு மனம் கசந்து அழுது ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிற பொழுது அருமையான ஒரு குழந்தையை ஆண்டவர் அவருக்கு கொடுத்து அவருடைய தேவையை இங்கே சந்திக்கிறார். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இக்கட்டான சூழ்நிலையிலே நீங்கள் மனம் கசந்து வருந்தி ஆண்டவரிடத்திலே கேட்கிற பொழுது கடவுள் உங்களுக்கு அதை கொடுப்பார் என்று இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நடுராத்திரியிலே வந்த சிநேகிதன் என்கின்ற ஓமையினுடைய கருத்து என்னவென்று சொன்னால், நாம் எப்படி கஷ்டமான நேரத்திலே, துன்பமான நேரத்திலே, ஒரு இக்கட்டான நேரத்திலே ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே சொல்லிக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பகுதி நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய இக்கட்டு நேரங்களிலே நாம் மனம் கசந்து வருந்தி கேட்கிற பொழுது கடவுள் நமக்கு கொடுப்பார் என்கின்ற ஒரு ஜெபத்தை இந்த உவமை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மூன்றாவதாக பார்க்கிற பொழுது லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே 9 ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஓமையினுடைய ஒரு விளக்கமாக இது இருக்கிறது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவனுக்கு கிடைக்கிறது, தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. ஆகையினாலே நீங்கள் ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து நமக்கு சொல்லுகிறார். மேலுமாக அவர் எதை தேட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா, அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பிரியமானவர்களே, இந்த பகுதியில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன்களே, உங்களுக்கு மேலானது எது என்று தேடி அவர்கள் கொடுக்கிற பொழுது இந்த பரமபிதாவாகிய உங்களுடைய தேவன் உங்களுக்கு தேவையானது எது என்று அறிந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார். ஆகையினாலே பிரியமானவர்கள், நீங்கள் பரிசுத்த ஆவிக்காக ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். சீஷர்கள் தம்மிடத்திலே ஜெபிக்கும்படியாக கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிற இந்த 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, நீங்கள் பொதுவாக ஜெபிக்கிறது. இன்னொன்று, பெற்றுக்கொள்ளும்படியாக வருந்தி ஆண்டவரிடத்தில் கேட்டு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஜெபம். மூன்றாவது, எது தேவை, எது மேலானது என்று அறிந்து பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் இந்த உவமையை தியானிக்கிற நாம், இந்த உவமை நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தேவைக்கு ஆண்டவரிடத்தில் வருந்தி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை சூழ்நிலை அது எப்படிப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் வருந்தி நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக கடவுள் நமக்கு அதை செய்வார் என்கின்ற ஒரு கருத்தைத்தான் இந்த உவமை நமக்கு சொல்லுகிறது. இது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகையினால் பிரியமானவர்களே, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். இது ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையின் பிரகாரம் நாம் கேட்டு தட்டி தேடி பெற்றுக்கொள்ள நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நீங்கள் யாவரும் ஆயத்தமாயிருங்கள். கடவுள் அதை உங்களுக்கு தர அவர் விருப்பமாயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.